கோவை நைட்டிங்கேல் கல்வி குழுமங்கள் சார்பாக நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழா. உலக பொருளாதாரத்தில் செவிலியர்களின் முக்கிய பங்கு வகிப்பதாக ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ செவிலியர் பிரிவு பெண் அதிகாரியின் கருத்து. மருத்துவத்துறையில் செவிலியர்களின் முக்கியத்துவத்தை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தின விழா கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள நைட்டிங்கேல் கல்வி குழுமம் சார்பாக சர்வதேச செவிலியர் தின விழாவில் செவிலியர் பணியில் நவீன முறைகளை கொண்டு வந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேலை கௌரவிக்கும் விதமாக அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நைட்டிங்கேல் கல்வி குழுமங்களின் தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ராணுவத்தில் ஓய்வு பெற்ற செவிலியர் துறை பெண் அதிகாரியான இக்னிஷியஸ் டெலோரஸ் புளோரா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் டாக்டர்களின் பங்கு எப்படி முக்கியமோ அதே போல செவிலியர்களின் சேவையும் மிகவும் முக்கியம் வாய்ந்திருப்பதாக தெரிவித்தார். செவிலியர் துறை சார்ந்த பணிகள் ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர், மருத்துவத்துறையில் வரும் நவீன தொழில்நுட்பங்களை செவிலியர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வது அவசியம் என தெரிவித்தார். நமது நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் செவிலியர்கள் அதிகம் தேவைப்படுவதாக கூறிய அவர், அதே நேரத்தில் உள்நாட்டில் பணிச்சுமை, சம்பளம் குறைவு போன்ற காரணங்களால் செவிலியர்கள் வெளிநாடுகளில் சென்று பணியாற்ற ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவித்தார். இதனை உள்நாட்டு மருத்துவத்துறையினரின் கவனத்திற்கு எடுத்து உள்நாட்டு செவிலியர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நைட்டிங்கேல் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த முதல்வர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட அனைவரும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் நைட்டிங்கேல் கல்வி குழுமத்தின் செயலாளர் ராஜீவ், சஞ்சய் மற்றும் கல்லூரியின் முதல்வர்கள் முனைவர் சோபியா ஜூலியட், ராஜன் மும்தாஜ், இந்து, லதா, பொன்னம்மாள், அன்னம் மற்றும் துணை முதல்வர்கள் துர்கா முகில் சிங், திலகவதி உட்பட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். I am Major General Ignatius Delas Flora, which is the Seva Medal, retired from a military nursing service in the month of January 31st, 2025, retired from service. ஒரு few days back வந்து திடீர்னு நான் என்னுடைய மெயிலை பார்த்தனேக்க ஒரு மெயில் இருந்தது. அது மெயில் பார்த்தனேக்க மிஸ்டர் மனோகரன். I was not knowing who is Mr. மனோகரன். பிறகு பார்த்தனேக்க இப்படி 12th இன்டர்நேஷனல் நர்சஸ் டே இருக்குது, நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. I was already committed. So 12th this one May Florence Nightingale Day, I was busy. I was in the out of station from Chennai. நாகர்கோயில் போயிருந்தேன். அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருந்தனால அங்கே போயிருந்தேன், அதனால வர முடியல. ஸோ ஐ கால்ட் அப் அண்ட் told him I am ready to come after 15th. வேணா அக்செப்ட் பண்ணுறேன், அதுக்கு அதனா பார்த்துடுங்கன்னு. ஸோ அவர் அப்போ டெல்லியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே கம் ஆன் 15th, ஸோ வில் ஹாவ் த ப்ரோக்ராம். ஸோ ஆஸ் பர் தட் 15th வந்தேன். I am highly elated to see such a huge crowd, and he's been running 4 nursing colleges, including the pharmacy colleges. I'm very proud as a single man. He's been doing very sincerely and energetically and enthusiastically and controlling the entire crowd. A single man handling this crowd is not very easy, but I think he's very talented. That's why he's able to manage this college. And I've been getting this input that this hospital, this college is bringing out a Centum result. That is very, very good. Centum result is not a very easy job. Nursing is not a very easy job. It is a very tough, and the course is very tough. But the girls are doing means the credit goes to the chairman as well as the principal and the faculty and the teachers and the students who are all are participating together and bringing out the Centum result. I'm happy, and these angels have chosen this profession for the nursing. As such, we are running shortage of nurses in India, and these nursing services we need for increasing our nursing workforce, healthy nursing workforce. At the same time, to achieve our SDG 2030, we require too much nurses, because as I have already told in my speech, we have to now mostly more focus on the community, so that we will not be able to bring much amount of patients towards the hospital. From the community itself, we will be able to cut down the rate of the illness. So, but I am sure these nurses will do a wonderful job, and they all are the future Florence Nightingale. I wish each one of them all the best.